ஸோ ஹலோ கைஸ். ஸோ வெயிட் இது வேணாம் இது கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணலாமே. எஸ், இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயத்தை காமிக்கணும். ஸோ இதுதான் அது. இது என்னென்னா, நம்மளுடைய நூ பார்ட்டி ப்ரோ வந்து ரைட் ஃபார்ம் வச்சுருந்தார்ல. ஸோ மைண்ட் பண்ணிட்டு வரும்போது தான் பார்த்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதுக்கடுத்து அப்படியே நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஃபார்ம் வந்திருக்கும். ரொம்ப எஃபிஷியன்ஸான ஃபார்ம். என்னென்னா எக்ஸ்பி ஃபார்ம். நான் தான் இந்த எக்ஸ்பி ஃபார்மை நான் தான் கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் கட்டின மாதிரி தெரில. ஸோ எங்கேருந்து அடிக்கிறேன் சவுடா அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி ஃபார்ம் ரொம்ப பவராக இருக்குது. ஸோ 40 லெவல் 30 லெவல் அந்த மாதிரி போய்க்கலாம் ஈஸியாக. ஸோ அதுக்கு தான் இப்படி கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி பொட்டேட்டோ எடுத்தால் மட்டுமே போதும் நம்மளுக்கு. ஸோ அப்படியே 1 2 10 வரைக்கும் ஏறுதுங்க. ரொம்ப பவராக இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு தெரியல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பி ஃபார்ம் ரொம்ப பவராக இருக்குல்ல. ஸோ முடிச்சுக்கலாம், இந்த பொட்டேட்டோ எடுத்து முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த பொட்டேட்டோ வந்து ஃபுட்டாக இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த கடையிலே வாங்க வேண்டியதில்லை, நம்ம வந்து ஃபுட்டாகவே சாப்பிட்டுக்கலாம். நம்மள்ட்ட இவ்வளோ இருக்குது. அதுக்கடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்சாண்டிங் செட்டப்பு, அதுக்கடுத்து என்ட்ரி செஸ்ட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து முக்கியமான இடம் வேணும்ல. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கட்டியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து முக்கியமாக இன்னொரு இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதான் நம்மள்ட்ட வந்து ரொம்ப நாள் அந்த ஆக்சிலேட்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு சின்ன மீன் தொட்டி. ஸோ ஜாலியாக இருக்கிறவங்க இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ 2 பேரும் அவங்க பாட்டு இருந்துக்குவாங்க. நம்ம இப்போ வெளியே வந்துடலாம். ஸோ இவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நெதருக்குள்ளே இருந்தாங்க. நான் இன்றைக்கி நெதருக்குள்ளே போகிறேன். நெதருக்குள்ளே வந்து இவங்க 2 பேர் இருந்தாங்க. ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நெதருக்குள்ளே வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக என் பேஸுக்கு பக்கத்தில் சுற்றிட்டு இருந்தாங்க. அதோட பிடிச்சி இங்கே வந்து கட்டி போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வாத்தியார் ப்ரோ வந்து வந்திருக்காரு. ஸோ வாத்தியார் ப்ரோ வந்து எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்சாண்டிங் செட்டப் வந்து வாங்கணும் அவர்கிட்ட தான் புக்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னார், ஸ்டாக் இருக்குன்னாரு. ஸோ நம்ம வந்து என்சாண்டிங் செட்டப் வேணுமா நம்மளுக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கணும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டீல் பேச கூப்பிட்டுருக்கேன். ஸோ அவர் வந்து இன்டர்வியூவில் வச்சு நான் விளாண்டுட்டு இருக்காரு. நம்ம வேணும் அவர் வந்து ஒரு இடம் அடிச்சு பார்ப்போமா. படுதான் எங்கே இருக்காரு, இங்கே இருக்காரா? ஓகே, அடிச்சு பார்ப்போமா. ஓ நோ. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாத்தியாரோட பேஸில் தான் இருக்கும். நம்ம வந்து என்சாண்டிங் செட்டப் வந்து வைக்கணும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாத்தியாரை தேடி வந்திருக்கோம். அவர்கிட்ட தான் புக்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் பேஸ் கொஞ்சம் குப்பை மாதிரி தான் இருக்கும். பட் அவர் தான் ரிச்சஸ்ட் பர்சன், அதனால் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து வாத்தியார் ப்ரோட் வந்து 2 டைமண்ட்ஸ் வந்து 39 புக்ஸுக்கு கேட்டிருக்காரு. ஸோ நான் வந்து ஓகே சொல்லிட்டேன். இப்போ 2 டைமண்ட்ஸ் நம்ம கொடுத்துக்குவோம். ஸோ அவர் வந்து 32 புக்ஸு கொடுப்பாரு. நம்மள்கிட்ட கொஞ்சோண்டி புக்ஸை நம்மளால் மேக் பண்ண முடியும். நம்மளுக்கு சுகர் கேன், அதுக்கடுத்து கொஞ்சம் லெதர்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து ஃபுல் இதை வந்து மேக் பண்ணிக்கலாம் கடைசியாக எப்படியோ. ஓகே ஒத்துக்கிட்டாரு. 39 இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாகவே வந்து 15 புக் ஷெல்ஃப் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். தேங்க்யூ. ஸோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டான இதில் வந்து வச்சுட்டேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து வச்சிட்டோம்னா நம்மளுடைய என்சாண்டிங் செட்டப் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்படி வச்சா தான் நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ ஒர்க்காக தான் நினைக்கிறேன். ஸோ கைஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெதர் ஃபோர்ட்ரஸ்க்கு போகணும். ஸோ நெதர் ஃபோர்ட்ரஸ்க்கு போகிற போர்ட்டல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ அதோட கோஆர்டினேட்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ அவங்க தந்ததும் நம்ம வந்து டேரெக்டாக நம்ம நெதர் ஃபோர்ட்ரஸ்க்கு போகலாம் கைஸ். அதுக்கு அடுத்து அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கோஆர்டினேட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சைடில் வச்சுருக்கேன்ல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த இது. ஸோ இந்த கோஆர்டினேட்ஸ்க்கு நம்ம போகணும். 1000 பாக்ஸுக்கு மேலே போகணும். ஸோ அந்த இடத்துல தான் போர்ட்டல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெரில, நான் இப்போ தான் முதல் தடவை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்க்கு போகிறேன். ஸோ இன்னைக்கு இப்போ தான் இன்னொரு விஷயமே தோணுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஷ்ப்ரோ போர்ட்டில் இப்போ தான் வீட்டை தாண்டி வந்திருக்கேன். ஆஷ்ப்ரோ வீடு தான் இருக்குது. ஸோ மேலே தெரியுது, அதான் அவரோட வீடு. ஸோ நான் வந்து ஆஷ்ப்ரோ போர்ட்டலுக்கு போயிட்டு அதுக்கடுத்து வந்திருக்கலாம். தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, திரும்ப கன்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த தண்ணியோடு தான் நம்ம போகணும். இனி தண்ணியில் போவோம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்ராக் இருக்குது. ஸோ அந்த ஷிப்ராக் வந்து கீழே இருக்குது. போய் பார்ப்போம், ஏதாச்சும் ட்ரெஷர் செஸ்ட் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஒரு ட்ரெஷர் செஸ்ட் இருக்குது, கொஞ்சம் பேப்பர்ஸ் இருக்குது. ஓகே போயிட்டு போயிடலாம். போ ஐயோ போயிடலாம். ஐயோ போக முடியாது. ஐயோ போயிடலாம். ஓகே வந்துட்டோம். ஓகே பக்கத்தில் தான் இருக்குது இந்த ட்ரெஷர் செஸ்ட்டு. ஸோ அதுக்கு போயிடலாம். ஓகே இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் இருக்குது. இது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. கிடச்சதும் அதுக்கடுத்து ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகும் இது எடுக்கிறதுக்கு. எடுப்போம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கைஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இதான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த போட்டு அந்த இதை மட்டும் அடிச்சு போட்டுருவோம் நம்ம, அந்த ஒரு க்ரீப்பர் மட்டும். ஓகே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ இங்கிலீஷ் ஷவல். ஓகே இந்த இடத்துல தான் கரெக்டாக எக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், எப்படியா கண்டுபிடிச்சாச்சு.
ஓகே, நல்ல லூட்ஸ் தான், பரவாயில்ல. ஒரு டிஸ்க்கு, ஹார்ட் ஆஃப் த சி, நேம் டேக் இருக்குது. ஓகே, அடுத்து இந்த டைமண்ட்ஸ், கோல்ட்ஸ் அண்ட் அயன்ஸ், லீஸ் இருக்குது. ஓகே, நம்மளோட ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து வந்துட்டேன். இந்த இதுக்கு வந்ததும் கொஞ்சம் டாட்டை கொண்டு இந்த டார்க் ஓக் கலெக்ட் பண்ணேன், அந்த சாப்ளிங்ஸ் கலெக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எனக்கு வந்து லேக் ஆகுது. நான் மட்டும் தான் சர்வரில் இருக்கேன், பட் எனக்கு நல்லா லேக் ஆகுது. பாருங்கள், தண்ணிக்குள்ளே போய் பெட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா எங்கேயோ வந்து போர்ட்டல் இருக்கணும். ஸோ அதை கலெக்ட் அது எங்கே இருக்குன்னு தெரில. அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு இங்கே தான் நான் படுத்துங்கண்ணே. இங்கே தான் போர்ட்டல் இருக்கா? கரெக்டாக மரத்துக்கு மேலே போய் ஸ்பான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம அதுக்கு போயிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெதருக்குள்ளே போயிட்டு நம்ம போகலாம். எங்கே இருக்குது? வெளியே போய் ஸ்பான் பண்ணி விட்டுருக்காங்களா இல்லை வந்து இந்த இடம் தானா? எனக்கு ஒன்றும் புரியலை. என்கிட்ட வர லூட்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லை. ஓகே, தேவையான பொருட்களை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல போய் ஸ்பான் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த இடத்துல எதுவுமே இல்லை. மேலே போகிறபடி ஒரு அந்த சைடு இருக்குமோ? எஸ், இந்த பக்கத்துலேயே தான் ஸ்பான் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த இருக்குது பிளேஸ் ராட்ஸ். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து பிளேஸ் ராட்ஸு அதுக்கடுத்து ஸ்கெல்டன் அடிக்கிறதுக்கு மட்டும் என்கிட்ட ரூட்டிங் 3 ஸ்வாடில். ஸோ பிளேஸ் ராட்ஸ் மட்டும் கொண்டுட்டு போவோம். ஓகே, அடுத்து உமா, நீ வேற ஏன்டா இடையில வர்ற? போதும். ஓகே, கொண்டு அவ்வளோ வந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். வேறு இந்த ஒருத்தர் இருக்கான், அங்கே ஒருத்தர் இருக்கான். செத்துட்டானா? அவ்வளோதானா? ஒருத்தன் ஒரு பின்னாடி இருக்கான் ஒருத்தன். எஸ், ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, வேறு எவனும் இல்லை இங்கே சேரும். ஸோ கைஸ், ஃபைனலி இதைத்தான் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். போகணும், சுத்தமாக இருந்துட்டு இந்த இதை தான் ஆல்ரெடி இது பண்ணிட்டாங்களா? அது தேவையில்லாமல் இதுக்கு இவ்வளோ நேரம் இது பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த நெதர் வாட்ஸுக்காகவும் சோல் சாண்டுக்காகவும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். பட் தான் ஆல்ரெடி போயிடுச்சுல, அப்புறத்துக்கு தேவையில்லாமல் நான் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப கடுப்பாகுது கைஸ், இவ்வளோ நேரம் வேஸ்ட்டு. பட் பிளேஸ் ராட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு இப்போது 9 கிட்டே இருக்குது. ஸோ ஒரு 10-11 கிடச்ச பிறகு நம்ம வந்து டேரெக்டாக கிளம்பிடலாம். போகுது நம்மளுக்கு. ஸோ கைஸ், இப்போ வந்து 11 பிளேஸ் ராட்டுக்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து வெளியே போய் நம்ம வீட்டுக்கு போகணும். அது ரொம்பவும் கஷ்டமான வேலை. ஸோ அதுக்கு போகலாம். ஸோ கைஸ், ஃபைனலி நம்மளோட வீட்டை கண்டுபிடிச்சாச்சு. எஸ், நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் நம்மளோட வீட்டை. அப்படியே கிராஸாக நடந்தே வந்துகிட்டு இருந்தேன். ரொம்ப தூரம் வந்துருச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட நினச்சேன். நான் பார்த்தீங்கன்னா நான் அந்த வாத்தியாரோட வீடியோவில் பார்த்தேன். இது வந்து வச்சுட்டு போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்லை. நான் பார்த்துட்டேன் அவரோட வீடியோவை. பார்த்த பிறகு தான் ரெக்கார்டே பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் வீடியோ போடும்போது நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து கைஸ், இப்போ வந்து நான் வந்து நூபி ஒயிட்டியை வந்து கூப்பிட்ருக்கேன். அவர் வந்து லூட்டிங் 3 ஸ்வாட் வந்து இது வச்சுருக்கேன்னு சொன்னார். ஸோ அவர் வந்து 2 டைமண்டுக்கு கொடுங்க, நான் வந்து லூட்டிங் 3 உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்ருக்கேன். ஸோ அது மட்டும் போட்டோம்னா நம்ம ஸ்வாடு வந்து பரவாயில்லாமல் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது வந்து ஷார்ப்னஸாக மாற்றிக்கலாம். ஸோ வந்துட்டார் அவர். பார்த்தீங்கன்னா 2 டைமண்ட் கேட்டிருந்தார். ஸோ அதனால் வந்து 2 டைமண்ட் கொடுத்துடலாம். ஏன்னா அந்த புக்கு வந்து ரொம்ப நிறைய புக்ஸ் இது இருக்குது, என்சான்மெண்ட்ஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு லூட்டிங் 3 மட்டும் தான் வேணும். ஸோ பார்த்துக்கலாம், கொடுப்போம். நம்மள்ட்ட தான் எதுக்கு தேவையில்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு கொடுப்போம். ஓகே, போட்டார். எனக்கு தான் லாக் ஆகுதா இல்லை சர்வரி லாக் ஆகுதான்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா அன்பிரேக்கிங் 1 ஃபயர் ரெஸ்பெக்ட் 2லாம் இருக்குது. பட் நம்ம ஸ்வாட் ஆல்ரெடி ஃபயர் ரெஸ்பெக்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சொல்லிட்டாரு. பாய். ஒரு அடி வாங்கிக்கோங்க. ஓகே, இந்தாங்க நான் நெதருக்கு போயிட்டு வந்தேன். இது உங்களுக்காக வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. பை. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஸ்வாடில் வந்து லூட்டிங்கை போட்டுடலாம். என்ன தனி வருது? ஐயோ, சரியான கிளிச் ஆகிடுச்சுங்க. மழை பெய்யுது, மழை பெய்யாத மாதிரியே தெரியுது. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து லூட்டிங் 3 வந்து நம்மளுடைய ஸ்வாடுக்கு போட்டுடலாம். வால்னு பேர் இருக்கும், நான் பேரை மாற்றிடுவேன், கவலைப்படாதீங்க. ஓகே, ஃபயர் அன்பிரேக் ஷார்ப்னஸ் 5 போடணும், அதுதான் இதாக இருக்கும். ஓகே, லூட்டிங் 3 போட்டாச்சு. ஸோ கைஸ், ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நெதருக்கு போயிருக்கோம், என்சாண்டிங் செட்டப் வச்சாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸ் லெவல், அதாவது ஓவர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஓபியாக மாறிடுவேன். ஸோ
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக என்டர் ட்ராகன் ஃபைட் தான். என் ஸ்கூல் வேறு ரீஓப்பன் ஆகிறதுனால சீக்கிரமாக பார்க்க சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சீக்கிரமாக வச்சுட்டாங்க அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடைசி வீடியோவாக இருக்கும் அந்த எஸ்எம்பியில். ஐ திங்க் அதுக்கடுத்து ஒரு எபிசோட் என்ன போடலாம். ஸோ அடுத்த இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் வந்து இந்த நெதரைட்டில் எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து அடுத்து நெதரைட் மைனிங் பண்ண போகிறோம். ஸோ நெதரைட் மைனிங் பண்ணிட்டோம்னா என் பிக் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபியாக மாறிடும். ஸோ பாய்.